வணக்கம் நண்பர்களே, நம்ம ஜூனியர் என்டிஆர் அவர்களுடைய நடிப்பில் வெளிவர உள்ள தேவரா திரைப்படத்தினுடைய ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எங்க தேவர கதை. ஸோ இந்த ஒரு ட்ரெய்லரை பார்க்கும்போதே கிளியராக தெரியுது, இந்த கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடிய இந்த மீனவ மக்கள் இருப்பாங்கல்ல, அவங்கள பேஸ் பண்ண அவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய வன்முறைகளை காட்டக்கூடிய ஒரு திரைப்படமாகத்தான் இந்த தேவரா திரைப்படம் இருக்க போகுதுன்னு சொல்லி கிளியராக தெரியுது. அது போக மறுபடியும் வந்துட்டு இந்த அப்பா மகன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை தூக்கிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. அவனுக்கு அவங்க அப்பா உருவம் வந்திருக்கே தவிர அவர் வீரம் வரல. ஸோ இப்போதான் வந்துட்டு ஜவான் படத்தில் அப்பா மகன்னு காட்டினாங்க. அப்புறம் கோட் திரைப்படத்துலையுமே இப்போ தான் ரீசெண்டாக அப்பா மகனுங்கிற கான்செப்ட் முடிஞ்சிருக்கு. இப்போ மறுபடியும் தேவரா வருஷத்துக்கு ஒரு படமாவது இந்த அப்பா மகன் அப்படிங்கிற கான்செப்டில் வந்துடுது. ஸோ அந்த வகையில் தேவாராவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட்டில் வந்துருச்சு அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை. ஸோ அப்படிப்பட்ட இந்த ஒரு ட்ரெய்லர் தான் வந்துட்டு இன்றைக்கி நாம் பிரேக் டவுன் பண்ண போகிறோம். நான் தான் உங்கள் முருகன். தேங்க்யூ யுவர் ஆனர், தேங்க்யூ. ஸோ இந்த ஒரு ட்ரெய்லருடைய ஸ்டார்டிங்லேயே ஒரு மிகப்பெரிய மலையையும் கடலையும் வந்து காட்டுறாங்க. அந்த மலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 இடத்துல மட்டும் வெளிச்சம் வர்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. 5 ஸ்பாட் வந்து பார்த்தீங்கன்னா காட்டியிருப்பாங்க. ஸோ மேபி அந்த 5 ஸ்பாட்டில் வந்துட்டு இந்த கடல் கொள்ளையர்கள் அங்கே தங்குற மாதிரியும், அந்த பக்கமாக ஏதோ ஒரு கப்பல் போச்சுன்னா அதை வந்துட்டு வழிமறைச்சி அதிலிருந்து சில பொருட்களெல்லாம் திருடுற மாதிரியான ஒரு கூட்டம் அங்கே தங்குற மாதிரி கூட காட்டலாம். ஸோ அதுக்காக தான் அந்த 5 ஸ்பாட் வந்து பார்த்தீங்கன்னா காட்டியிருக்காங்க. அவங்கெல்லாம் யாரு? அடுத்ததாக அந்த ஸ்பாட்டை நோக்கி ஒரு சில கப்பல் வர்ற மாதிரி காட்டுறாங்க. மேபி அந்த கடல் கொள்ளையர்கள் தான் திருடிட்டு திரும்பி அவங்க தங்கியிருக்கக்கூடிய இடத்துக்கே வர்ற மாதிரி கூட அந்த ஒரு சீன் எடுத்துருக்கலாம். அவங்களுக்கு ஜாதி தெரியாது, மதம் தெரியாது, பயம்னா என்னன்னே தெரியாது. அடுத்ததாக அந்த இடத்துல வசிக்கக்கூடிய அந்த ஊர் மக்கள் எல்லாம் காட்டுறாங்க. ஸோ அங்கே வந்துட்டு நான் பெரியாளா நீ பெரியாளா அப்படிங்கிற பிரச்சனையெல்லாம் அவங்க குஸ்தி போட்டிலாம் போட்டுக்கிற மாதிரிலாம் வந்துட்டு சில விஷயங்களை காட்டுறாங்க. ஸோ இதெல்லாம் அந்த ஊர் மக்கள் ரெகுலராகவே வந்துட்டு இந்த ஸ்போர்ட்ஸ்லாம் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி கூட காட்டலாம். அண்ட் ஆல்சோ நம்ம பிரகாஷ் ராஜ் அவர்களுடைய வாய்ஸ் ஓவரில் அவங்களுக்கு ஜாதி தெரியாது, மதம் தெரியாது அப்படிங்கிற மாதிரி கூட அவர் சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு பாகுபாடுமே இல்லாமல் அந்த கடல் கொள்ளையர்கள் வந்துட்டு அங்கே வாழ்ந்துட்டு வராங்க குடும்பங்களோட அப்படிங்கிற மாதிரி கூட காட்டலாங்க. ஸோ இப்போ அந்த கொள்ளையர்களெல்லாம் அந்த கஸ்டம்ஸ் ஆஃபீஸரை கொலை பண்ணிட்டு இருக்கிற அதே கேங்கில் தான் வந்துட்டு நம்ம ஜூனியர் என்டிஆருமே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஆனால் அவரை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாருமே கையில் கோடாரி வச்சுக்கிட்டு சண்டை போட்டிருக்காங்க. ஆனால் ஜூனியர் என்டிஆர் கையில் மட்டும் எந்த ஒரு வெப்பனுமே இல்லை. அண்ட் ஆல்சோ அவர் ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாரு, என்னடா திடீர்னு இப்படி சண்டை போட்டுருக்கானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமா அவர் ஒருத்தர் மட்டும் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி அவரை காட்டுறாங்க. ஸோ மேபி நம்ம ஜூனியர் என்டிஆர் அந்த கேங்கில் புது ஆளாக ஜாயின் பண்ணியிருக்கலாம். அவரை கூட்டிகிட்டு போய் இந்த மாதிரி எப்படி கொள்ளையடிக்கிறதுன்னு சொல்லி அவருக்கு சொல்லி கொடுக்குறாங்க போல. அதனால தான் அவரை உட்கார வச்சுட்டு சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் வந்துட்டு வெட்டி கொலை பண்ணிட்டு இருக்கானுங்க. ஸோ அதெல்லாம் நம்ம என்டிஆர் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி அந்த ஒரு ஃப்ரேமை வச்சிருக்காங்க. ஸோ மேபி வேற ரீசனாக கூட இருக்கலாம், பட் ஒரு டிஃப்ரெண்டான ஃப்ரேமாக தாங்க இது இருந்துச்சு. தைரியத்தை தவிர எதுவும் அறியாத கண்களை முதல் முறையா பயம் மேகங்கள் சூழ்ந்துச்சு. ஸோ பயம்னா என்னன்னே தெரியாத கண்களை பய மேகங்கள் சூழ்ந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு நம்ம பிரகாஷ் ராஜ். ஸோ அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஊர் மக்கள் எல்லாம் வந்து சுற்றி அந்த கடற்கரையில் நிற்கிற மாதிரியும், அப்போ வந்துட்டு சென்டரில் ஏகப்பட்ட சடலங்கள் வந்து கிடக்கிற மாதிரியும் வெட்டப்பட்ட நிலைமையில. ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் வந்து குத்தி போட்டு போயிருக்காங்க. ஸோ அது யாருன்னு சொல்லிட்டு தெரியாது. பட் அந்த பிணங்களை எல்லாம் பார்த்துட்டு அடுத்தது இதே தொழிலை நாமளும் கண்டினியூஸாக பண்ணோம்னா நமக்கும் இதே நிலைமை தான் போல அப்படிங்கிற மாதிரி அந்த ஊர் மக்கள் எல்லாம் பார்த்து பயப்படுறாங்க. ஸோ அதைத்தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரேமில் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் செஞ்சது யாரு? ரொம்ப பெரிய கதை சாமி. ரத்தத்தால கடல் மொத்தம் சிகப்பான கதை. எங்க தேவர கதை. ஸோ இதெல்லாம் செஞ்சது யாரு, யார் இத்தனை பேரை குத்தி போட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்குற மாதிரியும், அதுக்கு தேவரா தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம பிரகாஷ் ராஜ் அவர்களுமே சொல்கிற மாதிரி காட்டுறாங்க. ஆக்சுவலாக அதுதான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம தேவரா தான் வந்துட்டு இத்தனை பேர்த்தையுமே அந்த கடற்கரை ஓரமாக வச்சு குத்துற மாதிரி ஷாட்ஸ் இருக்கும். அதாவது நைட் நேரம் ஃபுல்லாக ஃபைட் நடந்திருக்கு. அடுத்த நாள் காலையில் தான் அவங்க எல்லாம் செத்து கிடக்குறாங்க, ஊர் மக்கள் வந்து பார்க்குறாங்க. அப்போ நைட்டு ஃபுல்லாக ஃபைட் நடந்திருக்கு. ஸோ அதைத்தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேவரா தான் வந்துட்டு எல்லாரையும் குத்தி போட்டிருக்காருன்னு சொல்லிட்டு கிளியராகவே தெரியுது. அண்ட் ஆல்சோ இந்த ட்ரைலர்லையுமே ஒரு சில ஷார்ட்ஸில் காட்டியிருப்பாங்க. அப்புறம் தேவாரா கிளிம்ஸ் வீடியோன்னு சொல்லிட்டு ஒன்று ரிலீஸ் பண்ணியிருப்பாங்கல்ல. ஸோ அந்த வீடியோவில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட ஸோ அந்த நைட்டு நேரம் ஃபுல்லாக வந்துட்டு நம்ம தேவாரா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் கூட ஃபைட் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ அந்த ஃபைட்டு தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு போல. அதை பார்த்து தான் இப்போ இந்த ஊர் மக்கள் எல்லாம் மிரண்டிருக்காங்க. பட் ஏன் வந்துட்டு தேவாரா எல்லாரையும் கொலை பண்ணுறாரு? ஸோ அங்கே தான் வந்துட்டு ஏதோ இருக்குங்க. மனுஷனுக்கு வாழ்ற அளவுக்கு தைரியம் இருந்தா போதும், கொல்ற அளவுக்கு தேவையில்லை. அடுத்து மனுஷனுக்கு வாழ்ற அளவுக்கு தைரியம் இருந்தால் போதும், கொல்ற அளவுக்கு தைரியம் இருக்கக்கூடாது. ஒருவேளை அவன் கொல்ற அளவுக்கு தைரிய உடையவனா இருந்தால்
அந்த தைரியத்தை அழிக்கிற பயமா நான் மாறுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம தேவாரா வந்துட்டு டைலாக்ல சொல்ற மாதிரி காட்டுறாங்க. அண்ட் ஆல்சோ அந்த கடல் கொள்ளையர்கள் வந்துட்டு அந்த கப்பல்ல ஏறி கொள்ளையடிக்க வருவாங்கல்ல, அவங்கள நம்ம தேவாரா வந்துட்டு தாக்குற மாதிரி காட்டுறாங்க. திருப்பி அவங்கள இவர் அட்டாக் பண்ற மாதிரி காட்டுறாங்க. இல்ல முடியாத இதுக்கு மேலையும் அதே தைரியத்தோட இருந்தா அந்த தைரியத்தோட பயமா மாறுவேன். ஸோ மேபி இந்த கடல் கொள்ளையர்கள் எல்லாம் கடல்ல போய் கொள்ளையடிக்கிறாங்கல்ல, அந்த பழி வந்துட்டு தேவாரா கேங் மேல விழுகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால நம்ம இனத்தின் மேல அந்த ஒரு பழி விழுந்துருச்சுங்கிறதுக்காக தேவாராவே அவரே வந்துட்டு களத்துல இறங்கி யாரெல்லாம் இந்த கடல் கொள்ளையர்களா இருக்காங்களோ அவங்களையெல்லாம் வந்துட்டு நம்ம தேவாரா போய் அழிச்சிட்டு வர்றதுக்கான வாய்ப்புமே இருக்கு. நீ இருக்கிற வரைக்கும் இந்த மலை மேல நீ சொல்றதுதான் வாக்கு தேவரா. அடுத்ததாக நம்ம ஷாயிஃப் அலி கான். ஸோ அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் பைரா அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தில் வர்றதா வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அவர் வந்துட்டு நம்ம தேவாராவை பார்த்து இனிமேல் நீ சொல்கிறது தான் இந்த மலையில வாக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி காட்டுறாங்க. பட் அவரே வந்துட்டு ஒரு கடல் கொள்ளையனாக தான் காட்டியிருப்பாங்க. அவரே இந்த கஸ்டம்ஸ் ஆஃபீஸர்லாம் வெட்டுற மாதிரி தான் ஃபஸ்ட்டு காட்டியிருப்பாங்க. பட் இப்போ நம்ம தேவாரா கூட சேர்ந்துட்டாரோ, அதாவது தேவாரா வந்தக்கப்புறமா அவர் திருந்திட்டாரோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்டில் கூட அவங்க ரெண்டு பேர்த்துக்கான அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை கொண்டு போகலாங்க. தேவராவை கொல்லணும்னா சரியான சமயம் மட்டும் இல்ல, சரியான ஆயுதமும் கிடைக்கணும். ஸோ இப்போதான் வந்துட்டு ஒரு நல்ல இமேஜில் காட்டின நம்ம ஷாயிஃப் அலி கான் அடுத்த சீன்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா முடியெல்லாம் ஒரு மாதிரி லாங் ஹேர்லாம் வச்சுக்கிட்டு தேவராவை நான் கொலை பண்ண போகிறேன்டா அப்படிங்கிற மாதிரி இறங்கிட்டாப்ல. ஸோ மேபி இவர் வந்துட்டு இந்த கடல் கொள்ளையடிக்கிறதுலே முக்கியமான ஒரு ஆளாக இருந்து தேவரா வந்தக்கப்புறம் தேவரா நம்மளை கொலை பண்ணிடுவான்னு சொல்லிட்டு அவனுக்காக திருந்துற மாதிரி திருந்தி கடைசியில் தேவாராக்கே துரோகம் பண்ணி இவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தேவாரா போனக்கப்புறமா இவர் வந்துட்டு அந்த இடத்தையுமே ஆக்கிரமிச்சுக்கிற மாதிரியான ஒரு கேரக்டராக கூட இருக்கலாங்க. துரோகியாக கூட இருக்கலாம் நம்ம ஷாயிஃப் அலி கான். அண்ட் ஆல்சோ நம்ம ஷாயிஃப் அலி கானும் தேவாராவும் வந்துட்டு இந்த குத்துச்சண்டை, அதாவது குஸ்தி போட்டி மாதிரி ஒன்று நடத்துவாங்கன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த போட்டியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ இது ஆக்சுவலாக வந்துட்டு தான் பெருசா இல்லை நீ பெருசா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த சண்டையா இல்லை உண்மையாகவே ரெண்டு பேரும் வந்துட்டு ஏதோ ஒரு விரோதத்தில் சண்டை போட்டுக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. பட் இந்த ஒரு சண்டையை ட்ரெய்லரில் ஃப்ரேம் பை ஃப்ரேம் காட்டிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ பயங்கர கூஸ் பம்ப்ஸ் ஆகும், ஒரு முக்கியமான ஃபைட் சீனாகவும் தான் இந்த குத்துச்சண்டை இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு இந்த ஒரு ட்ரெய்லரில் பார்க்கும்போது தெளிவாக தெரியுது. ஏன்னா நிறைய இடத்துல இந்த சண்டையை தான் காட்டிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மகன் தேவாராவை காட்டுறாங்க. அதாவது தேவாராவுடைய மகன் ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அவரை வந்துட்டு பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. ஸோ அவர் காட்டும் போது வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு திமிங்கலத்துடைய எலும்பை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் பார்க்க முடியும். இதே மாதிரி தான் தேவாராவை காட்டுறதுக்கு முன்னாடியுமே ஒரு திமிங்கலத்துடைய எலும்பை வந்து பார்த்தீங்கன்னா காட்டியிருப்பாங்க. இந்த படத்தில் ஜூனியர் என்டிஆர் வந்துட்டு ஒரு திமிங்கலம் போன்றவர் அப்படிங்கிற மாதிரி காட்ட வராங்களா என்னன்னு தெரியல. ஸோ விக்ரம் படத்தில் கமலை கழுகு மாதிரி காட்டியிருப்பாங்க. அப்புறம் ஜெயிலரில் வந்துட்டு டைகர் மாதிரி நம்ம தலைவர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இவங்க மீனவர்கள் இல்லையா, அதாவது அந்த கடற்கரை ஓரமாக இருக்காங்க இல்லையா, அதனால திமிங்கலம் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கடல்லே வந்துட்டு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மீன் அப்படின்னு சொல்லலாம், ஒரு உயிரினம். ஸோ அப்படி இருக்கும்போது அது கூட நம்ம ஹீரோவை கம்பேர் பண்ணியிருக்காங்க. இது ஒரு புது ட்ரை அப்படின்னே சொல்லலாம். சும்மா வந்துட்டு நான் தான் சிங்கம், நான் தான் கழுகு அப்படின்னே காட்டிட்டு இல்லாமல் திமிங்கலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்தாங்க தெரியுமா, அதுவே வேற லெவல் தாங்க நான் சொல்லுவேன். எப்ப பாரு சின்ன பிள்ளையாட்டும் பயந்துக்கிட்டு அவன் எப்படி கட்டுக்க. அடுத்ததாக நம்ம சின்ன என்டிஆர், அதாவது மகன் என்டிஆர் கேரக்டர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பயந்தாங்கோலி மாதிரி இந்த திரைப்படத்தில் காட்டுறாங்க. ஸோ பயந்தாங்கோலியாகவே இருக்காரா அல்லது பயந்தாங்கோலி மாதிரி நடிக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அண்ட் ஆல்சோ ஹீரோயினுக்கு தான் ஹீரோ மேலே க்ரஷ் இருக்கிற மாதிரி தெரியுதே தவிர ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை மதிக்காம தான் போயிட்டு இருக்காரு போல. ஸோ அந்த ஒரு லவ் சீன்ஸ் எல்லாம் எப்படி இந்த திரைப்படத்தில் அமைய போகுதுன்னு தெரியல. பட் அந்த பத்த வைக்கும் பார்வைக்காரா அப்படிங்கிற சாங்குமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ இது ஒரு மீனவர்கள் சம்மந்தப்பட்ட ஒரு கதை அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல அந்த லவ் சீன்ஸ்லாம் எப்படி இருக்கும், அந்த லொக்கேஷனில் அந்த ஏரியாவில் அந்த லவ் எல்லாம் எப்படி அமையும் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காகவே கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஆல்சோ பார்க்குற ஆடியன்ஸ்க்கு கொஞ்சம் புதுசாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாதிரி இருக்கும் லவ் சீன்ஸ் எல்லாம். வேலைக்காக போயிருந்தா வேலை முடிஞ்ச உடனே திரும்பி வந்திருப்பான். முரட்டு புடிவானத்துல போயிருக்கா அவனோட பையன். ஸோ இப்போ நம்ம அப்பா தேவரா வந்துட்டு கடலுக்குள்ளே போயிட்டு ரொம்ப நாள் ஆகியுமே திரும்பி வரல. ஸோ அதனால் மகன் வந்து பார்த்தீங்கன்னா என் அப்பா வந்துட்டு எங்களெல்லாம் விட்டுட்டு போயிட்டாரு, அவர் திரும்ப வரவே மாட்டார் அப்படிங்கிற மாதிரி ஃபீலில் பேசுகிற மாதிரி காட்டுறாங்க. ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு நம்ம ஷாயிஃப் அலி கான் வந்துட்டு இந்த கடலில் வர்ற கப்பலையெல்லாம் கொள்ளையடிச்சு பொழைக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கலாம். அவர் தான் வில்லனும் கூட. ஸோ அப்படிப்பட்ட அவரை நம்ம தேவாரா வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணிடுற மாதிரியும் அதுக்காக அவருக்கு கட்டுப்பட்டு நம்ம ஷாயிஃப் அலி கான் வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரியும் ஒரு நாள் வந்துட்டு நம்ம தேவாரா கடலுக்குள்ளே இந்த மாதிரி கடல் கொள்ளையர்கள் வந்திருக்காங்க, அவங்களெல்லாம் நான் போய் அழிச்சிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போனவர்
திரும்ப வரவே இல்லை, 2 வருஷம் ஆகியுமே திரும்ப வரவே இல்லை. அப்படிங்கிறப்போ இந்த பக்கம் நம்ம ஷாயிஃப் அலி கான் வந்துட்டு ஓகே தேவாரா வந்துட்டு வரமாட்டான், இனி நாம தான் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வில்லனா மாறிடுற மாதிரி கூட அந்த ஒரு ஸ்கிரிப்டை கொண்டு வரலாம். அதனால தான் நம்ம மகன் தேவரா வந்துட்டு அவங்க பாட்டியை பார்த்து கேட்பாங்க, இந்த மாதிரி உன் பையன் வந்துட்டு முரட்டு பிடிவாதத்தில் போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டியை பார்த்து தான் கேட்டிருப்பாங்க. அதாவது தேவரா இருக்கார்ல அவங்க அப்பா, அவருடைய அம்மாவை பார்த்து கேட்குற மாதிரி அந்த ஒரு சீனை வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம மகன் தேவரா வந்துட்டு ஒரு போட் எடுத்துக்கிட்டு நடுக்கடல் வரைக்கும் வந்து பார்த்துட்டு போகிற மாதிரி காட்டுவாங்க. அண்ட் ஆல்சோ அவங்க அப்பாவை காணலையே அப்படிங்கிற அந்த ஒரு தேடல் வந்துட்டு அவருடைய முகத்தில் தெளிவாகவே தெரியும். ஸோ அதாவது அப்பா வந்துட்டு கடலுக்குள்ளே போயும் ரொம்ப நேரம் ஆகி திரும்ப வரலையே அப்படின்னு ஒரு ஏக்கத்தில் வந்து தேடிட்டு போகிறாரு. அண்ட் ஆல்சோ அடுத்த சீன்லேயே நம்ம தேவாராவுடைய ஒய்ஃப்னு நினைக்கிறேன், அவங்களுமே வந்துட்டு விளக்கெல்லாம் தூக்கிட்டு ஓடி வருவாங்க, எங்கே என் புருஷனை காணலேன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி தேவாரா அந்த அன்னைக்கு கடலுக்கு போய் அந்த அன்னைக்கு நைட்டு திரும்ப வரல அப்படின்னு ஒன்று எல்லாருமே வந்துட்டு பரபரப்பாக தேவாராவை தேடி இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் கூட இந்த ஒரு ட்ரைலர்லயே காட்டியிருக்காங்க. தேவரா கடலுக்கு போய் 2 வருஷம் முடிச்சு போச்சு. கண்ணை மூடினாலும் திறந்தாலும் கடலை பார்த்துதான் கண்ணு முன்னால நிற்குது. ஸோ தேவரா வந்துட்டு கடலுக்கு போய் 2 வருஷத்துக்கு மேலே ஆச்சு, இனிமே வந்துட்டு அவன் வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு வில்லனுங்கெல்லாம் மறுபடியும் அந்த கடலை கொள்ளையடிக்கிறதுக்காக கடலுக்கு போகும்போது அப்போ இந்த ஆக்டர் வந்துட்டு கடலுக்கு அடியில் ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து பயப்படுற மாதிரி காட்டுவாங்க. மேபி அதெல்லாம் இந்த எலும்பு கூடுகளாக இருக்கலாம், அந்த கடலுக்குள்ளே இருக்கக்கூடிய எலும்பு கூடு இருக்கு இல்லையா, மனுஷங்களுடைய எலும்பு கூடு. ஸோ இதெல்லாம் பார்த்து தான் அந்த ஒரு ஆக்டர், அதாவது அபிமன்யு அப்படிங்கிறவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பயந்துருக்காரு போல. அண்ட் ஆல்சோ அதுக்கெல்லாம் யார் காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தா கடலுக்குள்ளேயே வந்துட்டு ஒரு கத்தி இதெல்லாம் தெரியுது, யாருன்னு பார்த்தா தேவாரா மாதிரி தான் தெரியுது. ஸோ அவர் வந்துட்டு அந்த போட்டில் நின்று நெருப்புக்கு நடுவில் நின்றுட்டு ஒரு டெவில் மாதிரி காய்ச்சலிக்கிறாரு. ஸோ அதெல்லாம் பார்த்து பயந்து தான் வந்துட்டு அந்த அபிமன்யு அவர்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓடி வந்திருப்பார் போல. பயத்தை மறந்து எப்பவாவது தப்பான வேலைக்காக கடல்ல இறங்கினா இன்னிலிருந்து உங்க கண்ணுக்கு தெரியாத பயமா மாற போறேன். ஸோ அதாவது கடலுக்குள்ளே போன ஒருத்தன் என்னானே தெரியல, அவன் செத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த கடல் கொள்ளையர்கள் பார்த்த ஒரு காட்சி, அந்த எலும்பு கூடெல்லாம் வந்துட்டு கடலுக்கு அடியில் இருக்க, அங்கே தேவாரா வர்ற மாதிரி ஒரு சைன் தெரிய உடனே வந்துட்டு ஓடி வந்து ஷாயிஃப் அலி கான் கிட்ட சொல்கிறாங்க. ஸோ ஷாயிஃப் அலி கான் வந்துட்டு ஓகே இதுக்கு மேலே வந்துட்டு தேவாராவை விட்டு வச்சா முடியாது, ஸோ அவனை போய் போட்டு தள்ளிட்டு கடலுக்குள்ளே இறங்கி அவனை கொலை பண்ணிட்டு நாம் பாட்டுக்கு நம்ம பிஸ்னஸை பார்க்க வேண்டியதான் அப்படிங்கிற நிலைமைக்கு அவங்க வரும்போது அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா கடலுக்குள்ளேயே போகிறாங்க. அங்கே வராரு நம்ம தேவாரா. பயத்தை மறந்து எப்பவாவது தப்பான வேலைக்காக கடல்ல இறங்கினா. ஸோ இப்படி இந்த தேவாரா வந்துட்டு கடைசி வரைக்கும் இந்த கடல் கொள்ளையர்களுக்கு எதிராக கடல்லையே தான் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி காட்டி படத்தை முடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் எப்படி அந்த பையன் தேவாராவை லிங்க் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அவருக்கு பெரிய ரோல் இந்த படத்தில் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ஸோ மேபி அப்பாவை கொன்னதுக்காக பழி வாங்குற மாதிரியான ஒரு ரோலில் அவர் வரலாம். அப்படி அந்த மாதிரி கதை போகலை அப்படின்னா வேறு எந்த மாதிரி அந்த பையன் தேவாராவை வந்துட்டு லிங்க் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்து தாங்க பார்க்கணும். ஸோ இந்த படத்தினுடைய ட்ரைலர் வந்துட்டு ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. பட் எதிர்பார்த்த ரீச் வந்துட்டு கிடைக்கல அப்படிங்கிறத உண்மை. ஸோ தெலுங்குலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40-42 மில்லியன் இந்த மாதிரி தான் வியூஸ் போச்சு. அண்ட் ஆல்சோ தமிழ்லலாம் வந்துட்டு ஒரு 2 மில்லியன் வியூஸ் தான் வந்திருக்கு. நானும் வந்துட்டு பெருசாக இந்த படம் வேறு லெவலில் ரீச் ஆகும், 100 மில்லியன் வியூஸ்லாம் அசால்ட்டாக போகும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் பெரிய அளவில் இந்த ட்ரைலர் ரீச் ஆகலைங்கிறதா உண்மை. ஸோ படம் வரட்டும், படம் எந்த மாதிரி ரிவ்யூஸ்லாம் வாங்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா இந்த ட்ரைலரில் நம்ம அனிருத் அவர்களுடைய பிஜிஎம் எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 10 வருஷத்துக்கு அனிருத் தான் அப்படிங்கிற அளவுக்கு இருந்துச்சு இந்த ட்ரைலருடைய பிஜிஎம். சரி ஓகே நண்பர்களே, ஸோ இந்த தேவாரா திரைப்படத்தினுடைய ட்ரைலரை யாரெல்லாம் பார்த்துட்டீங்க, எத்தனை பேர் இந்த படத்துக்கு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிருக்கீங்க, அண்ட் ஆல்சோ இந்த ட்ரைலரை பார்க்குறப்போ உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சில டீட்டெயில்ஸ் என்னென்ன, இதில் மிஸ் பண்ண டீட்டெயில்ஸ் அண்ட் கதையுடைய ப்ரெடிக்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு படுற விஷயங்களை மறக்காமல் கமெண்ட்லாம் சொல்லுங்கள். உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.